அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. மதினாவில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில், மதினா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படி வர்ற வழியிலே உகது மலை இருந்துச்சு. டெய்லி அந்த வழியாக தான் போவேன். சரி, ஒரு சந்தர்ப்பம் நேற்று 11:30 மணி இருக்கும், அந்த வெள்ளிக்கிழமை என்ன இரவு நேரத்தில் 11:30 மணி அப்படி உள்ளே போயிட்டு வந்தேன். கூட்டம் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை லீவு நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அப்போது பகலில் வந்திருந்தேன். சரி, ராத்திரியில் கொஞ்சம் லைட்லாம் போட்டு நல்லா இருக்குன்ட்டு போய் உள்ளே பார்த்தா கொஞ்சம் அதை டைம் ஆனோன்னு கொஞ்சம் லைட்டை குறைச்சிருக்காங்க. இல்லைனா அதிகமான லைட்டு தெரியும். அந்த மலைகள்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகிறதுனா லைட் எரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா லைட்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டைம் ஆனோன்னு ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இப்போ நம்மளுடைய கேமராலாம் அந்த அளவுக்கு தெளிவு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவான கேமரா வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல. கூட்டம் இருந்துச்சு. இந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அங்கே கட்டியிருக்காங்க. அந்த பள்ளிவாசல் கூட எப்போ கட்டினது, ரசூல்லா காலத்தில் இருந்துச்சாங்க கேட்டால் இல்லை, இப்போ கட்டினதுன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கெட்ட பள்ளிவாசல் தான். ரசூல்லா காலத்தில் சிறிய பள்ளிவாசலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் இந்த வார் நடக்கும்போது வந்து அவங்க தொழுதாங்கன்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் முஸ்லீம்கள் வந்து இந்த போரில் வந்து 70 பேர் ஷஹீதாயிருக்காங்க. அதில் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்சர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதில் ஷஹீதாயிருக்காங்க. இது வீடியோ நிறைய பெரிய வீடியோ எடுத்தேன். இன்னும் பாதி தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நைட் நேரத்தில் பார்க்கணும், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தேன். பரவாயில்ல. நைட் நேரத்தில் நல்லா லைட்டு, இந்த ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க, மலை மேலே படுற மாதிரி. அது பாதி மலை தான் தெரியுது. ஃபுல்லாக நான் ஒரு ட்ரிப் பார்த்தேன், ஃபுல்லாகவே தெரியுது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க, லைட்டை குறைச்சிருக்காங்க. ஆமாம், அதுவும் இந்த இரவு நேரத்தில் சின்ன குழந்தைகள், ஆப்கானிஸ்தான் பிள்ளைகள்லாம் வந்து அந்த இது விற்கிது, அந்த பிளாக் டீ, அது சாயா நானா டீ, இது நானா புதினா டீ போட்டு விற்றுட்ருக்காங்க. 2 ரியால் பேப்பர் கப்பில் வச்சு. அது நானும் சரி வாங்கி குடிப்போம்ட்டு குடித்தேன். கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல இப்போ மதினாவில். குடித்து பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது சில பங்காளி வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாங்க. மாப்புக்கா அப்படிங்கன்னு. பரவாயில்ல, நல்லா நைட் நேரத்தில் குடிக்க நல்லா இருந்துச்சு. குளிர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் கொஞ்சமாக வருது. காலையில் நைட்டு 12 மணிக்கு மேலே குளிர் இருக்குது. இன்னும் அடுத்த மாதம் நோம்புலலாம் ரொம்ப குளிராக இருக்கும். சரி, அப்படியே வந்தேன். சரி, பார்த்துட்டு போமே, அந்த வழியாக தான் போவேன். சில நேரத்தில் ரொம்ப டிராஃபிக்கு, ரோடு ரொம்ப இதாகிடுச்சு, மக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வர்றேன் அப்படி நேராக வீட்டுக்கு போயிடுவேன். அது இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு மூடு வந்துச்சு, அப்படி உள்ளே போயிட்டு அப்படி போனேன். எஸ்ஆர்லாம் தொழுதுட்டு தான் நைட் 11:30 மணி ஆயிடுச்சு. அங்கே தொழ முடியல. அங்கே பள்ளியாசல் சில நேரத்தில் நைட்டு பூட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போகலை. அப்படியே நைட்டை போய் நான் பார்த்துட்டு வீடியோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்து பாதி போடுறேன். ஏன்னா பெரிய வீடியோ இருந்தால் பார்க்க முடியாதுல்ல. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.